கிறிஸ்துவுக்குள் மிக அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய பிதாவாகிய தேவனின் நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு இந்த ஒரு நாளிலும் நம்மளை ஒரு சிலராக ஒன்று கூட்டிய நம்மளுடைய பிதாவாகிய தேவனுக்கு அவருடைய குமாரர் மூலியமாக நாம் கோடான கோடி நன்றிகளையும் சோஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு இன்றைய பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். எந்த ஒரு சாப்டர் போன வாரத்திலேருந்து பார்க்குறோம் அப்படின்னா சாப்டர் 13 பெற்றோர் என்ற முறையில் புது சிருஷ்டியின் கடமை. ஒரு புது சிருஷ்டியின் பெற்றோர்கள் என்னென்னலாம் பண்ணணும், அவங்களுக்கு என்னென்னலாம் கடமைகள் இருக்குது அப்படின்ற ஒரு பாடத்தை தான் என்ன பண்ணோன்னா போன வாரம் பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ தொடர்ந்து இந்த ஒரு வாரமும் நம்ம பார்க்கலாம். கிளாஸ் நம்பர் 64, ஓகேங்களா? ஸோ போன வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்றத ஷார்ட்டாக ரிவைஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி பாடத்துக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த பெற்றோர் என்ற முறையில் புது சிருஷ்டியின் கடமை அப்படின்னு சொல்லும் போதே அது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத தான் பிரதர் என்ன பண்ணார்னா ஃபர்ஸ்ட் லைன்லேயே எழுதி வச்சிருந்தார், ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பெற்றோர் அப்படின்னு சொல்லும் போதே, அது முக்கியமாக புது சிருஷ்டியின் பெற்றோர் அப்படின்னு சொல்லும் போதே அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வேலை. அது இந்த பூமிக்குரிய வேலைகளில் இந்த பெற்றோர் அப்படின்ற ஒரு வேலை ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. ஏன் அது ரொம்ப முக்கியமான வேலை அப்படின்னா, இந்த பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அவங்க என்ன பண்ணிட்டு அந்த பிள்ளைகளை பெற்று எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு சாதாரண காரியம் கிடையாது. அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, தேவனுடைய வல்லமையை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வெளிப்படுத்திட்டு இருக்கிறோம். டிவைன் பவரை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வெளிப்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அப்படி வெளிப்படுத்துகிற இந்த புது சிருஷ்டிகள், ஓகேங்களா? ஸோ பெற்றோராக இருக்க நம்ம இந்த ஒரு பூமிக்குரிய நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அதில் இந்த ஒரு பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதுக்கு எவ்வளோ முக்கியம் கொடுக்கணும் அப்படின்றத தான் என்ன பண்ணார் அப்படின்னா நாங்கள் சொல்லி ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, யாருக்கு இதில் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, அப்பாக்கா அம்மாக்கா குழந்தைய வளர்க்குறதுல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ரெண்டு பேருக்குமே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே சேம் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். எது எதுலலாம்னா அந்த ஒரு குழந்தையோட மன ரீதியான வளர்ச்சி, ஒழுக்கம், உடல் ரீதியான வளர்ச்சி, ஓகேங்களா? இந்த மூணு விஷயத்துலையுமே அங்கே அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எப்போ ஆரம்பிக்குது, இந்த ஒரு பொறுப்பு எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா குழந்தை பெற்றெடுத்ததுக்கு அப்புறமா அப்படின்னா இல்லை. பிரதர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அது கருவாக உருவாகும் போதே, ஓகேங்களா, அந்த தாயின் வயிற்றுல கருவாக உருவாகும் போதே அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே அந்த ஒரு பொறுப்பு என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே ஸ்டார்ட் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்பையிலேருந்தே அந்த ஒரு டிசிப்ளின்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வர ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கு தான் ஒரு அருமையான ஒரு வசனத்தை கொடுத்துருந்தார். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசித்தோம். என்னன்னா, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஸோ இதை ஒரு வசனத்தை கொடுத்துட்டு தான் நம்மளுடைய 7ஆம் தூதன் என்ன கேட்டார் அப்படின்னா, எத்தனை பேரண்ட்ஸ் இந்த ஒரு வசனத்தை சீரியஸாக எடுத்துக்கிறாங்க, ஓகேங்களா? அது புது சிருஷ்டியாக இருந்தாலும் சரி, உலகத்தில் இருக்க கிறிஸ்தவ ஜனங்களாக இருந்தாலும் சரி, அந்த பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு வசனத்தை படிக்கும்போது எத்தனை பேர் இந்த ஒரு வசனத்தை சீரியஸாக எடுத்துக்கிட்டு அவங்களுடைய பிள்ளைகளை அங்கே வளர்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே சொல்லியிருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உலக ரீதியான பெற்றோர்கள், புது சிருஷ்டியின் பெற்றோர்கள், ஓகேங்களா? அவங்களுக்குள்ள இருக்க அந்த டிஃப்ரென்சஸ் என்ன பண்ணியிருந்தோம்னா போன வாரம் பார்த்துருந்தோம், ஓகேங்களா? அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உலக பிரகாரமாகவே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் இதுக்கு குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு யோசனையும் அவங்களுக்கு இருக்காது. ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்சஸை குறித்து போன வாரம் என்ன பண்ணோன்னா பார்த்தோம். அதேமாரி ஒரு மிருகத்துக்கு கூட எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அதாவது குதிரையை என்ன பண்ணுவாங்க, எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தொழுவத்தில் இருக்கும்போது அது அந்த ஒரு தாய் குதிரை கருவுற்று இருக்க சூழ்நிலையில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தொழுவத்தில் இது நிற்கிற எதிரில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நிறைய போஸ்டர்ஸ்லாம் ஒட்டி வைப்பாங்க. எந்த மாதிரி போஸ்டர்ஸ் அப்படின்னா, இந்த குதிரைகள் ஃபாஸ்ட்டாக ஓடுற மாதிரி இருக்கிற போஸ்டர்ஸ், பிக்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து ஒட்டிடுவாங்க. அது பார்க்க தான் என்னன்னே தெரியாது, ஆனாலும் ஒட்டி வைப்பாங்களாம். ஏன்னா அதை பார்த்து அந்த ஒரு வயிற்றில் இருக்க அந்த ஒரு குட்டிக்கு என்ன ஆகும்னா ஒரு ஜீல் வரணும், அந்த தாயின் மூலியமாக அங்கே ஒரு ஜீல் வரணும் அப்படின்ட்டு. அதேமாரி ரேசிங் காம்படிஷன்லாம், குதிரை பந்தயம்லாம் நடக்கும்போது அங்கே கூட்டிகிட்டு போய் இந்த அம்மாவை என்ன பண்ணுவாங்க, தாய் குதிரையை நிற்க வச்சு அந்த ஓட்டத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பார்க்க வைப்பாங்க. ஸோ அதன் மூலியமாக அந்த ஒரு சிந்தனைகள் மூலியமாக அந்த குட்டிக்கு என்ன போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த ஒரு இம்ப்ரெஷன் போயிட்டே இருக்கும். ஸோ அதன் மூலியமாக அந்த குழந்தை பிறந்து வெளியே வரும்போது, அந்த குட்டி பிறந்து வெளியே வரும்போது அது என்ன பண்ணுமா, அது இன்னும் ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிக்கும்.
ஸோ இப்படிலாம் மிருகத்துக்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அது எதுக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சம்பாதிக்கிறதுக்கு தான், காசு சம்பாதிக்கிறதுக்காக அந்த ஓனர் என்ன பண்ணுவாருங்க இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா. ஆனால் நம்ம யார், மிருகத்தெல்லாம் விட 6 அறிவு இருக்குது நம்மளுக்கு. ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு புது சிருஷ்டியின் பெற்றோர்களாக இருக்கிறோம் அப்படின்ற போது நம்ம வீட்டில் வளர்ற அந்த ஒரு குழந்தைகளை, நம்மளுக்கு பெற்றெடுக்கிற அந்த ஒரு குழந்தைகளை எந்த அளவுக்கு பாதுகாத்து சிறு வயது முதலே வளர்க்கணும் அப்படின்றத என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது மட்டும் படிச்சிடலாம் பாருங்க, படிச்சிடலாம். ஆனால் இப்படியான வேளையில் அவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனெனில் அவர்களுடைய பண்புகள் இன்னொரு சந்ததியார் மேல் பதிய வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், முத்திரையிட்டு கொண்டிருக்கிறார்கள், விளங்கும்படியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். ஓகேங்களா. அப்படின்னா என்னன்னா பெற்றோர்கள் அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்களுடைய பண்புகள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு, ஓகேங்களா, அடுத்த சந்ததியாருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா பதிய வைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஓகேங்களா. முத்திரையிட்டு கொண்டு இருக்கிற, சீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எதை அப்படின்னா இவங்களுடைய கேரக்டர்ஸை அடுத்த ஜென்ரேஷன் மேலே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அங்கே சீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பதிய வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த பெற்றோர்கள் வந்து அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதேமாரி எல்லா பெற்றோருமே அவங்களுடைய ஃப்யூச்சர் பிளான்ஸில் எதை யோசிச்சு தான் நம்ம பண்ணணும் அப்படின்னா குழந்தையோடைய நலனை நம்ம எப்பயுமே யோசிச்சு தான் என்ன பண்ணணும்னா இந்த பெற்றோர்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு முடிவுமே அங்கே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. இவங்க ஏதாவது ஒரு தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தையோட வாழ்க்கை ஃபியூச்சரில் என்ன ஆகிடுங்க, தப்பாக போய் முடிஞ்சிடும். ஓகேங்களா. இப்போ ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை, பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்போ அந்த குழந்தை என்ன ஆகுங்க, பிற்காலத்தில் அந்த ஒரு குழந்தையோட வாழ்க்கை என்ன ஆகிடும்னா ஒரு கேள்விக்குறியாக வந்து நிற்கும். கரெக்டுங்களா. ஸோ அப்போ எந்த முடிவு எடுத்தாலுமே அந்த பெற்றோர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ரொம்ப யோசிச்சு அந்த ஒரு குழந்தையோடைய நலனை மனசில் வச்சு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா போன வாரம் பார்த்தோம். அதேமாரி கடைசியாக ஒரு பாயிண்ட் போன வாரம் பார்த்து முடித்தோம். என்னென்னா ஒரு பெற்றோர் இருக்கிறாங்க, அந்த ஒரு பெற்றோருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு அப்போ தான் சத்தியம் கிடைக்குது, ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுறாங்க, ஞானஸ்தானம்லாம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னொரு குழந்தை பிறக்குது. ஓகேங்களா. ஸோ முதல்ல பிறந்த குழந்தைக்கும் ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் இருக்கும், அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்களுடைய பண்புகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ கடைசியாக அதுக்கப்புறம் பிறந்த குழந்தை எப்படி இருக்கும்னா ரொம்ப அமைதி உள்ளதாக, சமாதானம் உள்ளதாக, ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் கூட அது என்ன பண்ணிவிடுங்க, சமாதானமாக எடுத்துக்கும், அதோடைய நடத்தை நல்லா இருக்கும், நீதி உள்ளதாக இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே அது நீதியோட பார்க்கும். இல்லை இதெல்லாம் இல்லாமல் முன்னாடி பிறந்த குழந்தை எப்படி இருக்கும், ரொம்ப சிடுசிடுப்பு உள்ளதாக, ஒரு பதற்றத்தோட, ஒரு டிசிஷன்ஸ் எடுக்கிறது கூட அவங்களுக்கு என்ன இருக்காது அப்படின்னா ஒரு நாலேஜ் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த ஒரு புது சிருஷ்டிகள் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு குழந்தைக்கு நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் பார்த்து முடித்தோம். இன்னைக்கு பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு டாபிக் எழுதியிருக்கிறார். என்ன அப்படின்னா ட்ரெயின் அப் எ சைல்டு இன் த வே ஹீ ஷுட் கோ. ஓகேங்களா. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக கொஞ்சம் விஷயங்கள் எழுதியிருக்கிறார். அதை மட்டும் இன்னைக்கு என்ன பண்ணலாம்னா பார்த்து முடிக்கலாம். வாசிக்கலாம் வசனம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பிரமிப்பை கையடையாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாயிருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். ஓகேங்களா. பெரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். ஸோ யாராவது அவங்க அப்பா அம்மா வந்து பிள்ளைகளை பெரம்பு எடுக்கல, குச்சி எடுக்கலன்னா என்ன பண்றாங்க, அந்த குழந்தைய என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஓகேங்களா, பகைக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு பெற்றோர்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. அப்படியே ரொம்ப கேர்லெஸ்ஸாக இல்லை அன்பு காட்டுறோம் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா அங்கே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன்னொரு வசனம் பிரதர் கோட் பண்ணியிருக்காரு. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் சிச்சையை சிச்சிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ? ஓகேங்களா. நம்ம இது கூட முன்னாடியே சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். சிச்சை அப்படின்னு சொல்லும் போது தேவன் என்ன பண்ணார், டிசிப்ளின்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அங்கே எடுத்துட்டு வர்றார். இங்கிலீஷ்ல நம்ம பார்த்தோம்னா டிசிப்ளின் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் வரும். ஓகேங்களா.
நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணுகிறார். ஸோ நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த ஒரு டிசிப்ளின்குள்ளே எடுத்துட்டு வர்றார். ஓகேங்களா? அதுக்கு ஒரு 2 அடி விழுவோம், 4 உதவு விழுவோம், எல்லாமே வரும். அப்படி வரும்போது நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா அவருடைய பிள்ளையா இருக்கிறோம் அப்படின்றத நம்ம அப்பதான் உணர்வோம். கரெக்டுங்களா? நம்மளை ஒண்ணுமே கண்டுக்கல, நம்மளுக்கு எந்த அடியுமே விழுவல, நம்மளை ஒழுங்கே படுத்தலை அப்படின்னா நம்ம என்ன இல்லைங்க, தேவனுடைய பிள்ளையே இல்லை அப்படி. ஏன்னா அவர் அதான் சொல்ற, உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். ஸோ அப்பதான் நம்மளை என்ன பண்றாருன்னா பிள்ளையா நினைச்சு நம்மளுக்கு என்ன பண்றாருங்க, அந்த ஒரு ஒழுங்கான ஒரு வழியில எடுத்துட்டு வர்றதுக்காக நம்மளுக்கு என்ன பண்றாருன்னா ஒரு 2 அடி எல்லாத்தையுமே கொடுத்தாங்க. என்ன பண்றாருன்னா நம்மளை வழி நடத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதான் தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டு. அப்பான்னு இருந்தா என்னதான் பண்ணுவாங்க, ஆமா அந்த ஒரு டிசிப்ளின்குள்ள எடுத்துட்டு வந்துதான் ஆவாங்க. ஓகேங்க, அவங்க தான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? அதுக்குதான் சொல்றாரு என்ன அப்படின்னா ஃப்ரீக்வெண்டா நம்ம என்ன பண்ணக்கூடாதான், குழந்தைங்களை அடிக்கக்கூடாதான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதான் சொல்றாரு. என்ன அப்படின்னா எப்போ பார்த்தாலும் குழந்தைங்க வந்து ஏதாவது தப்பு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எப்போ பார்த்தாலும் குச்சி எடுத்து என்ன பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, அங்கே அடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ வசனம் என்ன சொல்லிடுச்சு, தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ அப்படின்னு சொல்லும் போது சரிப்பா கண்டிப்பாக அடிக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் குழந்தைங்க தப்பு செய்யும் போது என்ன பண்ணிடக்கூடாது, ஆமாம் அடிச்சுக்கிட்டே அங்கே இருக்கு. அதுவும் ஃப்ரீக்வெண்ட் யூஸ் ஆஃப் தி ராட் இருக்கக்கூடாது அப்படின்ட்டாரு. அதேமாதிரி என்னன்னா சரி அப்போ அடிக்கவே கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் என்ன பண்ணக்கூடாது, அன்பு காட்டுறோம், பரவாயில்ல இருக்கட்டும், அடுத்த வாட்டி அவங்க பண்ணாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லீனியண்டாகவும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அதை விட்டுருவோம் கூடாது. அதான் சொல்றாரு, அது வந்து நீங்கள் ஒரு அஃபென்ஸு, அடிக்கிறது ஒரு அஃபென்ஸு. இப்போ சில மேல்நாட்டிலலாம் எப்படி இருக்குங்க, அடிக்கிறது ஒரு அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லும் போது சரி நம்ம அதை பண்ணக்கூடாது, அப்படியே அடிக்காமையே குழந்தைய வளர்த்துடலாமா அப்படின்னா அதுவும் பண்ணக்கூடாது. அதாவது இந்த எக்ஸ்ட்ரீமும் போயிடக்கூடாது, எப்போ பார்த்தாலும் அடிக்கக்கூடாது, இல்லை அடிக்காமையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறோம். சொல்றாரு ஒரு வீட்டில் அந்த ஒரு டிசிப்ளின் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே என்ன தேவை அப்படின்னா அந்த ஒரு அடி கண்டிப்பாக அங்கே தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதுவும் அந்த ஒரு அப்படின்னு சொல்லும் போது எப்போ பார்த்தாலும் அடிக்கலாமானா அதுவும் அடிக்கக்கூடாது. பின்னாடி சொல்றாரு எப்பப்பெல்லாம் அதை அடிக்கலாம் அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். அப்படின்னா ஒரு புது சிருஷ்டியோட வீட்டில் எது ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்படின்னா இட் வில் பி ரூல்டு பை லவ் நாட் பை தி ராட் அப்படின்ட்டார். அப்போ ஒரு புது சிருஷ்டியோட வீட்டில் என்னதான் இருக்குங்க, குழந்தைங்கள்ட்ட அன்பு தான் ஜாஸ்தியா இருக்கும். அன்பின் நிமித்தமாக தான் அந்த குழந்தைகள் அவங்க பெற்றோர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்கே மாற்றணுமோ ஒழிய எப்போ பார்த்தாலும் அடிச்சு 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 அந்த குழந்தைய எப்படியாவது திருத்திடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் பெற்றோர்களுக்கு அங்கே வரவே அங்கே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அதேமாரி என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எப்பப்போ தேவையோ அப்பப்போ பெற்றோர்கள் என்ன பண்ணணுங்க, ஆமாம் அந்த ஒரு அடியை கொடுத்து தான் ஆகணும். ஓகேங்களா? அது கொடுக்காம விட்டுட்டாலும் பிரச்சனை, ரொம்ப அடித்தாலும் பிரச்சனை. ஸோ அது பெற்றோர்களுக்கு தெரியணும். அந்த ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிற பெற்றோர்கள் கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களோட குழந்தைய அவங்க என்ன பண்ணணும்னா அக்கேஷ்னலி அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை அவங்க பண்ணிகிட்டே இருக்கணும். மீதி நேரத்தில் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அன்பை தான் பிரதானமாக வச்சு அவங்க அங்கே வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி அட்மினிஸ்டர்ட் பை தி ஹேண்ட் ஆஃப் லவ். ஓகேங்களா? அன்பு தான் அந்த ஒரு வீட்டில் என்னவா இருக்கணும்னா பிரதானமாக இருக்கணுமோ ஒழிய அங்கே ஒரு கோபமோ இல்லை ஒரு அடிக்கிறதோ அந்த ஒரு விஷயம் என்னவே இருக்கக்கூடாது. அப்படின்னா அந்த ஒரு வீட்டில் அங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு புது சிருஷ்டி எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு சவுண்ட் மைண்டாக இருக்கணுமா, ஒரு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கும் போது தான் அவங்க எப்போ அடிக்கணும்னு அவங்களுக்கு தெரியும், எப்போ அடிக்கக்கூடாதுன்னு தெரியும், எப்போ அன்பு காட்டணும்னு அவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அவங்களே அவங்கள என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த ஒரு விஷயத்தில் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். படிக்கலாம் பாருங்க. ஒழுங்குமுறை என்பது முற்றிலும் அமைதியான கடைபிடிப்பது என்று பொருள்படாது. அப்படி சொல்லுவோம் என்றால் வனாந்தரமும் மரித்தோரின் பட்டணங்களும் தான ஒழுங்குமுறை காணப்படுகிற இடமாக இருக்கும். ஓகேங்களா? அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒழுங்குமுறை டிசிப்ளின்ல நான் எடுத்துட்டு வரேன் என் குழந்தைங்களை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் எப்பயுமே அமைதி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அது அப்படி கிடையாது. வெறும் அமைதி தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அது எங்க தான் இருக்கும்ட்டாரு, வனாந்திரத்திலையும் மரித்தோரை அடக்கம் பண்ற இடத்துல தான் அமைதி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால வீடு அப்படின்னாவே அமைதியா இருக்கணும், குழந்தைங்க டிசிப்ளினா இருக்கணும் அப்படின்றது அங்க கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து படிக்கலாம் சிஸ்டர். ஒழுங்குமுறை என்பது மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இளைப்பாறுதலையும் சுயாதீனத்தையும் பிரமாணத்தையும் குறிப்பிடுவதாக இருக்கும்.
புது சிருஷ்டிகளுக்கு ஒழுங்குமுறை என்பது பிரமாணத்தை குறிக்கிறது. அன்பின் பிரமாணமும் பொன்னான கட்டளையும் வீட்டின் தலைவரையும் துணைவியையும் பிள்ளைகளையும் ஆளுகை செய்யும் போது பெற்றோர்கள் எல்லா கிறிஸ்துவ கிருபைகளிலும் பிள்ளைகளுக்கு உதாரணமாக இருக்க செய்கிறது. ஓகேங்களா? அப்ப பெற்றோர்கள் எதில் வழி நடத்தணும்னு சொல்றாருங்க? ஆமா, அன்பின் பிரமாணம் பொன்னான பிரமாணம். ஓகேங்களா? நம்மளே இப்பதான் என்ன பண்றோம்? பொன்னான பிரமாணம், கோல்டன் ரூல்ல நம்மளே இப்பதான் படிச்சுட்டு இருக்கோம். ஆனா நம்ம என்ன பண்ணணும்ன்றாரு? பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். ஓகேங்களா? பின்னாடி வருது இன்னும். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த 2 கட்டளைகளையும் பெற்றோர்கள் அங்க என்ன பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னா, அவங்க கடைபிடிக்க வேண்டியதாக அங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்பதான் அது எப்படி இருக்கும்னா, கிறிஸ்துவ கிருபையினாலும் பிள்ளைகளுக்கு உதாரணமாக இருக்கும். ஸோ அந்த பெற்றோர்கள் அப்படி இருக்கும் போது பிள்ளைகளுக்கு அது உதாரணமாக அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு 2 விஷயமும், கோல்டன் ரூல், லா ஆஃப் லவ், ஓகேங்களா, இது 2ம் ஒரு வீட்டில் இருந்தது, அந்த ஒரு புது சிருஷ்டியோட வீட்டில் இருந்தது அப்படின்னா அந்த ஒரு வீடு ஒரு எக்ஸாம்பிளா இருக்குமா? யாருக்கு அப்படின்னா, பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அவங்க பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்களாம், இந்த வீடு மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகேங்களா? சொல்றேன். சாம்பிள்ஸா இருக்கணும். இந்த பூமியில நம்ம வாழும் போதே நம்ம வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணுமா. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு வீடு நீதி உள்ளதா இருக்கணுமா. ஓகேங்களா? ஃபுல்லா ரைச்சியஸா இருக்கணும். அடுத்தது என்ன சொல்றாரு, அந்த வீட்டில் இருக்க எல்லாரும் கிறிஸ்துவின் சிந்தையோடு அங்க இருக்கணும். ஏன்னா இந்த 2 பிரமாணத்தையும் கடைபிடிச்சாங்கன்னா அவங்க எதுக்குள்ள வந்துருவாங்க? கிறிஸ்துவின் சிந்தை உள்ள வந்துடும். ஸோ அந்த வீடை பார்க்கும் போதே மற்றவங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னா, இந்த வீடு மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஆசை அங்க வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் சொல்றார். அடுத்தது ஒரு பாயிண்ட் சொல்றாரு, என்ன அப்படின்னா, இப்ப குழந்தைகள் ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா உடனே அங்க ஜஸ்டிஸ் எடுத்து வச்சிடக்கூடாது. நீதியின்படி நான் உன்னை என்ன பண்றேன், தண்டிக்கிறேன், இதுதான் வசனம் சொல்லுது, இல்லைன்னா இதுதான் பிரதர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸை நீங்க என்ன பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள்கிட்ட எடுத்தோன்னு போய் உபயோகப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. படிச்சிடலாம் பாருங்க அப்படியே. ஏனெனில் நாமே நியாயத்திற்கு கீழாக இல்லாமல் கிருபைக்கு கீழாக அன்பிற்கும் கீழாக இருக்கிறோம். ஆகவே நாம் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டியவர்களாக இருப்பது மட்டுமல்லாமல் விசேஷமாக நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நாம் நடந்து கொள்ளும் விதத்திலும் இரக்கம் காட்ட வேண்டும். ஏனெனில் அவர்களிடத்தில் காணப்படும் கரைகளும் குறைகளும் நிச்சயமாகவே ஒரு குறிப்பிட்ட அளவு நம்மால் அல்லது நம்முடைய முன்னோர்களால் வந்தது. ஓகேங்களா? அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளே எதுல தான் ஓடிட்டு இருக்கிறோம்? கிரேஸ் தான். ஓகேங்களா? நம்மளுடைய தவறுகளையே தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, கிரேஸ்ல கிருபையில மன்னிச்சிட்டு இருக்கிறாரு. அப்படின்றத நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா மறந்துடக்கூடாது. அதனால குழந்தைகள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா உடனே அங்க போய் நியாயத்தை எடுத்து வச்சு, நீ இது தப்பு பண்ணிட்ட, இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெற்றோர்கள் என்ன பண்ணக்கூடாது, புது சிருஷ்டியின் பெற்றோர்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அதை செஞ்சிடக்கூடாது. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவங்க பண்ற தப்புல யாருக்கும் பங்கு இருக்கு? ஆமா, நம்மளுக்கு பங்கு இருக்கு. ஏன்னா நம்மளுடைய ஜீனு, அதுதான் அவர் சொல்றார், நம்மால் அல்லது நம்முடைய முன்னோர்களால் வந்தது. ஓகேங்களா? நம்மளுடைய ஜீன் ஆதாமுடைய சந்ததி அது. ஓகேங்களா? அந்த ஜீன்னால தான் அவங்களும் அங்க தப்பு செஞ்சுட்டு இருக்கிறாங்களே ஒழிய, ஆமா, அவங்களா என்ன பண்ணல, அங்க தப்பு செய்யல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா அங்க மறந்துடக்கூடாது. ஸோ அதனால கிருபைய எந்த அளவுக்கு காட்ட முடியுமோ அங்க காட்டணும். அது ஒரு அன்புல நம்ம அங்க வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப அடிக்கிற விஷயத்துக்காக அவங்க தப்பு செஞ்சுட்டாங்க, அடிக்கவும் கூடாது எதுக்கு எடுத்தாலும் அப்படின்னு சொல்லியாச்சு. கரெக்டுங்களா? எதுக்கு எடுத்தாலும் அடிக்காதீங்க, அவங்க குறும்பு பண்ணிட்டே இருக்காங்க, தப்பு பண்ணிட்டாங்க, எப்படிதான் நம்ம டிசிப்ளின்குள்ள எடுத்துட்டு வரலாம் அப்படின்னா சில டெக்னிக்ஸ் சொல்றாரு பிரதர். என்ன அப்படின்னா, ஒரு முத்தம் கொடுக்கறது கூட என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதை எப்படி குழந்தைங்க எடுத்துக்குவாங்க, ஒரு ரிவார்டா எடுத்துக்குவாங்க. கரெக்டுங்களா? இப்ப போய் ஒரு அம்மா அப்பா போய் குழந்தைக்கு முத்தம் கொடுக்கறது எப்படி எடுத்துக்குவாங்க, அவங்க ஒரு ரிவார்டா எடுத்துக்குவாங்க. அதே அந்த நேரத்துல நீங்க அதை கொடுக்காம இருந்தா அவங்க எப்படி இருக்கும்? ஓகேங்களா? அவங்களுக்கு மனசு கஷ்டமாகவும் அவங்க பண்ண தவறு என்ன பண்ணுவாங்கன்னா உணர்ந்து, அந்த இடத்துல நீங்க அடிக்க தேவையில்ல, முத்தம் கொடுக்காம இருங்க, அதுங்க ஓடி வருங்க. ஆனா நீங்க அங்க அந்த நேரத்துல என்ன பண்ணிக்கணும், உங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல நீங்க அந்த ஒரு பனிஷ்மெண்ட், இது ஒரு பனிஷ்மெண்டா சொல்றாரு. இந்த ஒரு பனிஷ்மெண்ட்டை நீங்க என்ன பண்ணுங்க, அங்க கொடுங்க. இதன் மூலியமா அந்த குழந்தைகள் என்ன பண்ண உணர்வாங்க, ஸோ நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், அதனால்தான் அம்மா அப்பா என்ன பண்ணல, இதை நம்மளுக்கு செய்யல அப்படின்றத அவங்க உணர்வாங்க. அதே மாதிரி என்ன சொல்றாருன்னா, சில சலுகைகள் இருந்து ஒதுக்கி வைப்பது. அவங்களுக்கு பிடிச்ச விஷயம்னு ஏதாவது இருக்கும்.
ஓகேங்களா? ஒரு வீட்டில் அந்த குழந்தைக்குன்னு பெற்றோர்களுக்கு தான் தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும், சில பிடிச்ச விஷயங்கள் இருக்கும். ஓகேங்களா? அந்த விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணிடுங்க, அவங்கள்ட்ட வந்து கட் பண்ணிடுங்க. அதை அவங்களுக்கு கொடுக்காதீங்க. சில சலுகைகளை அவங்களுக்கு என்ன பண்ணிடுங்க, கட் பண்ணுங்க. அது கூட ஒரு பனிஷ்மெண்ட் தான். எதுக்கு எடுத்தாலும் அடிக்கணும்னு சொல்றோம்ல, அது அடிக்க வேணாம். அதுக்கு பதிலாக நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்னா, இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணலாம், நாங்கள் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று கொஞ்சம் மோசமா சொல்றாரு, என்னன்னா சாப்பாடை கட் பண்ணுங்க அப்படின்றாரு. குழந்தைங்க சாப்பிடலன்னா கூட என்ன பண்ணுவாங்க, நம்ம சாப்பிடலன்னா குழந்தைங்களுக்கு ஊட்டிட்டு படுக்க வைப்போம்ல, அங்க என்ன சொல்றாருன்னா, பிரதர் டின்னரை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கட் பண்ணுங்க, வெறும் பிரெட்டு தண்ணி மட்டும் கொடுங்க. அவரோட ஊர் ஸ்டைல்ல சொல்றாரு. ஓகேங்களா? எதுவும் கொடுக்காதீங்க, வெறும் பிரெட்டு தண்ணி கொடுத்துட்டு படுக்க வைங்க. இது கூட என்னதான், ஒரு பனிஷ்மெண்ட் தான். ஸோ அவங்க அதை கூட அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஏதோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதே மாதிரி என்னன்னா, ஆடம்பரமான விஷயங்களை அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, வாங்கி கொடுக்காதீங்க. பெரிய டாய்ஸு இல்லை விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸஸ்ஸு. ஸோ இந்தமாரி விஷயத்தெல்லாம் கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா அவங்களுக்கு கட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, பனிஷ்மெண்ட்ஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கலாம். மொழி எப்போ பார்த்தாலும் அடிக்காமல், ஸோ அவங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்கும், ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒன்று ஒன்றா அவங்களுக்கு தண்டனையாக அங்கே கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த குழந்தைய டிசிப்ளின்குள்ளே எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மூத்த சகோதரர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே நம்மளுக்கு ஐடியாஸ் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அதையும் தாண்டி நீங்கள் அடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணி தான் ஆகணும். ஆமாம், தகப்பன் தண்டிக்காத புத்திரன் உண்டோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் அடிச்சு தான் ஆகணும் அப்படின்னா அடிச்சிடுங்க. ஆனால் அதுக்குன்னு எப்போ பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அங்கே அடிக்கக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் அடிக்காமல் விட்டுட்டீங்கன்னா அவங்களுடைய ஃப்யூச்சர் கண்டிப்பாக பாதிக்கப்படும் அப்படின்றார். அவங்களுடைய ஃப்யூச்சர் கண்டிப்பாக நல்லா இருக்காது, அது கண்டிப்பாக பாதிக்கப்படும். அடிக்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக அடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா பிரதர் அங்கே நம்மளுக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு. தொடர்ந்து படிக்கலாம். ஏன்னா நிறைய கட்டிங்ஸ் அப்படியே எடுத்து போட்டிருக்கு. ஏன்னா இதை நான் சொல்கிறதோட பிரதரோட ரைட்டிங்ஸ் படிக்கும் போது எனக்கு கொஞ்சம் இன்னும் நல்லா இதுவாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கும் என்ன பண்ணோன்னா டைரெக்டாக அவருடைய ரைட்டிங்ஸே என்ன பண்ணியிருக்குன்னா கொஞ்சம் நிறைய கட் பண்ணி போட்டிருக்கு. ஸோ படிச்சிடலாம் தொடர்ந்து சிஸ்டர். புது சிருஷ்டி தங்களுடைய பிள்ளைகளிடத்தில் கோபமான அல்லது கடினமான வார்த்தைகளை உபயோகிக்க கூடாது என்று புத்திமதியாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பெற்றோருக்கு என்ன அவசியம் இல்லைன்ட்டாரு. ஆமா, கோபமா பேசுறது, யார்கிட்ட, பிள்ளைகள்கிட்ட கோபமா எரிஞ்சு எரிஞ்சு விழுதுறது, பேசுறது, கடினமான வார்த்தைகளை யூஸ் பண்றது தப்பு அப்படின்னு புது சிருஷ்டியின் பெற்றோர்களுக்கு என்ன பண்ண தேவையில்லையா, நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டாரு. தொடர்ந்து படிக்கலாம். ஏனெனில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை இந்த சூழ்நிலைகள் யாரிடத்திலும் உபயோகிப்பது சரியானதல்ல என்று அவர்களுக்கே தெரியும். அதற்கு மாறாக அவர்களுடைய வார்த்தை கிருபை நிறைந்ததாய் இருக்க வேண்டும். கடிந்து கொள்ளும் போது கூட அது அன்பும் இரக்கமும் நிறைந்திருக்கிறதாய் இருக்க வேண்டும். அவசரப்பட்டு அடிப்பது மிக தவறானதாகும் எடுத்து சொல்வதும் தேவையற்றது. ஏனெனில் அப்படி செய்யும் போது அது பிள்ளைகளுக்கு சரீர பிரகாரமான காயத்தை உண்டு பண்ணுவதுடன் ஒருவேளை அது செவியில் கேட்கும் தன்மையை கூட பாதிக்கலாம். ஓகேங்களா? அவர் என்ன எப்ப பார்த்தாலும் நம்ம அடிக்கிறது அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கேட்கறதையே மறந்துடுவாங்க. கரெக்டுங்களா? எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே நீங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஏதாவது சொல்லும் போது அவங்களுக்கு என்ன ஆகாதுங்க, மழுங்கி போயிடும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அவங்க என்ன பண்ணிடுவாங்க, வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பேசினாலும் அவங்களுக்கு உள்ளேயே போகாது அப்படின்றார். தொடர்ந்து படிக்கலாம் சிஸ்டர். ஏனெனில் அப்படி செய்யும் போது அது பிள்ளைகளுக்கு சரீர பிரகாரமான காயத்தை உண்டு பண்ணுவதுடன் ஒருவேளை அது செவியில் கேட்கும் தன்மையை கூட பாதிக்கலாம். மாத்திரமல்ல அது அன்பையும் காயப்படுத்தலாம். மேலும் பெற்றோர்களிடத்தில் அன்புக்கு பதிலாக பயத்தை உண்டு பண்ணலாம். அன்பினால் மாத்திரமே கீழ்ப்படிதலுக்கும் ஒழுங்குமுறைக்கும் வீட்டில் அஸ்திபாரம் போடப்பட முடியும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அடிக்கிறத விட நம்ம என்னதான் எப்படிதான் கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அன்பின் நிமித்தமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க கையாளணும். அதான் அன்பினால் மாத்திரமே கீழ்ப்படிதலுக்கும் ஒழுங்குமுறைக்கும் வீட்டில் அஸ்திபாரம் போடப்பட முடியும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஸோ அதை வச்சுதான், அதை பேஸா வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா
அந்த ஒரு வீட்டில் அந்த குழந்தைகளை நம்ம என்ன பண்ண முடியும்னா டிசிப்ளின்குள்ள, அந்த ஒரு ஒழுங்குக்குள்ள நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அங்கே எடுத்துட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தொடர்ந்து படிக்கலாம். அவசரப்பட்டு அடிப்பதும் கடினமான வார்த்தையை உபயோகிப்பதும் தவறானதாக இருக்கும். ஓகேங்களா? அப்ப என்ன, அவசரப்பட்டு சில பேர் என்ன சட்டு சட்டுன்னு கோவம் வந்துடும் பெற்றோர்களுக்கு, என்ன பண்ணிடுவாங்க, இல்லை வீட்டில் ஏதாவது பிரச்சனையா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் யார் மேலே காட்டுறது? ஆமாம், குழந்தைகள் மேலே காட்டுறது. ஓகேங்களா? இல்லை வேலைக்கு போயிட்டு வருவாங்க, டென்ஷனாக இருப்பாங்க, குழந்தைகள்கிட்ட அதை என்ன பண்ணுவாங்க, காட்டுவாங்க. ஸோ அவசரப்பட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா கடினமான வார்த்தைகளை கூட நம்ம என்ன பண்ணக்கூடாதான், உபயோகப்படுத்த கூடாது, அது தவறு அப்படின்னு சொல்லிட்டாரு. தொடர்ந்து படிக்கலாம் சிஸ்டர். பெற்றோர்களிடத்தில் தவறான மனப்பான்பு இருப்பதையும் அது காட்டுவதாக இருக்கும். ஓகே, இப்படி நம்ம பண்றோம் அப்படின்னா யார் மேல தப்பு இருக்கு? ஆமா, குழந்தைங்க மேல தப்பு இல்ல, பெற்றோர்களுடைய மனப்பான்மை அங்க தெரிஞ்சிருது. ஓகே, அவங்களே இன்னும் என்ன பண்ணல, அவங்கள மாத்திக்கல. ஸோ நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அதை பிள்ளைகளிடம் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அதை எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தொடர்ந்து படிக்கலாம் சிஸ்டர். இப்படி இருப்பது அன்பின் பிரமாணத்தின்படியாக அந்த விஷயத்தில் சரியான நீதியுள்ள தீர்மானம் எடுப்பதற்கு ஏற்ற நிலையாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும்னா அன்பின் நிமித்தமாக தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த குழந்தைங்களை நம்ம ஒழுங்குக்குள்ள எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்னா பார்க்குறோம். தொடர்ந்து படிக்கலாம் சிஸ்டர். பிள்ளை சூழ்நிலையை சரியாக புரிந்து கொள்ள செய்வதும் வீட்டில் ஒழுங்கை கடைபிடிக்க அது தேவையானது என்பதை உணரும்படி செய்வதும் பெற்றோர்களிடம் கடமையாகும். ஓகேங்களா? பிள்ளை சூழ்நிலையை சரியாக புரிந்து கொள்ள செய்வதும், ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஒழுங்கை கடைபிடிக்க அது தேவையானது என்பதை உணரும்படி செய்வதும் யாரோட கடமையா? ஓகேங்களா? வீட்டில் ஒழுங்காக தான் இருக்கணும், அது ஒரு டிசிப்ளின்ல தான் இருக்கணும் அப்படின்றத யார் தான் சொல்லிக் கொடுக்கணும்? பெற்றோருடைய கடமை. ஓகேங்களா? தொடர்ந்து படிக்கலாம். வீட்டில் உள்ள சந்தோஷம் வீட்டில் உள்ள அனைவருக்கும் தொடர்ந்து ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று பிள்ளை சரியாக புரிந்து கொள்ளுவதும் பெற்றோரை சார்ந்ததாகும். ஓகேங்களா? ஸோ அது கூட யாரோடைய பொறுப்பு தான்? பெற்றோருடைய பொறுப்பு தான். எல்லாமே பெற்றோர்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. தொடர்ந்து படிக்கலாம் சிஸ்டர். மேலும் பெற்றோர் தன்னிடத்தில் கோபமோ விரோதமோ வெறுப்போ இருக்கிறார்கள் என்று அவர்கள் தன்னிடத்தில் அன்பாயும் இரக்கமாயும் இருக்கிறார்கள் என்றும் நம்மை செய்ய வேண்டும் என்று வாஞ்சையாய் தவிர வேற எண்ணம் கிடையாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேங்களா? அப்ப பெற்றோர்கள் அதை திருத்துறாங்க, அந்த ஒரு டிசிப்ளின்குள்ள எடுத்துட்டு வராங்க அப்படின்னும் போது பிள்ளைகள் என்ன பண்ணிடக்கூடாதுங்க, அதை தப்பா புரிஞ்சுக்க கூடாது. பேரண்ட்ஸை இவங்க என்ன எப்போ பார்த்தாலும் நம்மளை இது பண்ணாத அது பண்ணாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி அவங்க தப்பா புரிஞ்சுக்காம அதை நம்ம பெற்றோர்கள் எதுக்கு தான் அதை சொல்றாங்க அப்படின்னா நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்கு தான் சொல்றாங்க அப்படின்றத குழந்தைகளும் என்ன பண்ணிக்கணும், அங்க புரிஞ்சுக்கணும். அதுவும் யாரோடைய பொறுப்பு தான் அப்படின்னா பெற்றோர்களுடைய பொறுப்பு. ஓகேங்களா? அப்ப நம்ம கத்துக் கொடுக்கும் போதே நீ எதுக்கு நாங்க இதை சொல்றோம் அப்படின்றதையும் நம்ம சேர்த்து என்ன பண்ணணும்னா அங்க சொன்னாதான் அந்த குழந்தைங்களும் அதை என்ன பண்ணிக்கணும்னா அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை பெற்றோர்களை என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தவறா அங்க பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் சொல்றாரு என்னன்னா இப்ப இந்த மாதிரி பொறுப்புகள் இந்த கடமைகள் எல்லாமே நம்மளுக்கு இருக்கு. ஸோ இதை தேவன் என்ன பண்ணுவாராம், பார்ப்பாராம். ஓகேங்களா? ஸோ தேவன் என்ன பண்ணுவாருன்னா நம்மளை புது சிருஷ்டிகளாக நம்மளுக்குன்னு நிறைய கடமைகள் இருக்கு. அந்த கடமைகளை நம்ம எப்படி பண்றோம்? அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிக்கிறோமா? அன்பை பேஸா வச்சு அந்த வீடை நடத்துறோமா? ஸோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாராம் தேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க பார்த்துட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாம பேரண்ட்ஸ் இன்னொரு விஷயத்தையும் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருன்னா நம்மளே எந்த ஒரு நிலைமையில தான் இருக்கோம்னா விழுந்து போன ஒரு நிலைமையில தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணுமா? ஓகேங்களா? நம்ம எல்லாருமே ஆதாமின் சந்ததி, நம்ம எல்லாருமே எப்படி இருக்கோம், விழுந்து போன ஒரு நிலைமையில தான் இருக்கோம். போன வாரம் கூட பார்த்தோம் நம்மளுக்கு ஒரு இரட்சகர் தேவைப்படுறார். ஸோ நம்மளே ஒரு மோசமான ஒரு நிலைமையில தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நாளுக்கு நாள் நம்மளை டிசிப்ளின்குள்ள அந்த ஒரு ஒழுங்குக்குள்ள நம்மளை எடுத்துட்டு வந்துக்கணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிள்ளைகளுக்கு சிறு வயது முதலே என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க சொல்லித்தரணும். அது சொல்லிட்டு பிரதர் சொல்ல இது கண்டிப்பா பிள்ளைகளுக்கு புரியாது, ஆனா நம்ம ஃபீட் பண்ணணும் குழந்தைகளுக்கு. நாளுக்கு நாள் சின்ன வயசுல இருந்தே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்படின்னா இதை நம்ம ஃபீட் பண்ணிட்டே வரும். ஒரு காலத்துல அந்த குழந்தைகள் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அதை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்றத பிரதர் என்ன பண்றாருன்னா அங்க சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றாரு என்ன அப்படின்னா நம்ம சின்ன வயசா இருக்கும் போது எவ்வளவு அடி வாங்கியிருப்போம், கரெக்டுங்களா? ஸோ நம்ம எவ்வளோ உத வாங்கியிருப்போம், எவ்வளோ பனிஷ்மெண்ட்ஸ் வாங்கியிருப்போம், எல்லாருக்கும் முன்னாடி என்ன பண்ணி முட்டி போட வச்சிருப்பாங்க, எவ்வளோ இதெல்லாம் இருந்திருக்கும். ஓகேங்களா? அசிங்கப்பட்டிருப்போம்.
ஸோ அது எல்லாமே நம்மளுடைய குழந்தைங்களுக்கு பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஹெஸ்டேட் பண்ணக்கூடாது. ஐயோ இவங்களுக்கு அசிங்கமாயிடுமே குழந்தைங்களுக்கு, இல்லை அடிக்காமல் இருப்போமே. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா அதை யோசிச்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறோம். ஸோ நம்ம எப்படி அதெல்லாம் தாண்டி வந்து தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஒரு ஒழுங்குக்குள்ளே வந்தோம் அப்படின்றதுனால நம்மளுடைய பிள்ளைகளையும் சிறு வயது முதலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த ஒரு ஒழுங்குக்குள்ள அங்கே எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதுக்கு முற்றிலுமாக யார் தான் பொறுப்பு அப்படின்னா பேரண்ட்ஸ் மட்டும்தான் அங்கே பொறுப்பு. அவங்க தான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த ஒரு கரெக்டான பாதையில் அவங்க கைட் பண்ணி அங்கே எடுத்துட்டு வரணும். அதை எடுத்துட்டு வரல அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகிடும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஃப்யூச்சரில் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அதை மாற்றிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதேமாரி இப்போ நம்ம அதை கரெக்ட் பண்ணல அப்படின்னா அது என்ன ஆகும்னு சொல்லிட்டாருன்னா அவங்க வளரும் போது கஷ்டமாக இருக்கும். இன்னொரு பாயிண்ட் என்ன ஆட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த குழந்தைகள் சுற்றி இருக்கிறாங்கல்ல அவங்களையும் அது என்ன பண்ணுங்க, பாதிக்கும். ஓகேங்களா, இப்போ ஸ்கூலில் இருக்கிறாங்க அப்படின்னா ஸ்கூலில் சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணுவாங்க, இவங்க டிசிப்ளினில் இல்லைன்னா அந்த குழந்தைங்களும் என்ன பண்ணுங்க. ஓகேங்களா, இதை பார்த்து அவங்களும் கற்றுக்குவாங்க. பக்கத்து வீடு, ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல் எல்லாமே சொல்கிறார். ஸோ இந்த நம்மளுடைய சரௌண்டிங்ஸ், அந்த குழந்தைங்க எங்கெங்கெல்லாம் போதோ அந்த சரௌண்டிங்ஸும் என்ன ஆகும் அப்படின்னா பாதிக்கப்படும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா சிறு வயசு முதலே நம்ம என்ன பண்ணிடணும், அந்த குழந்தைகளை அந்த ஒரு டிசிப்ளின்குள்ளே நம்ம எடுத்துகிட்டு வர முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாரு. தொடர்ந்து படிக்கலாம் சிஸ்டர். பொன்னான கற்பனை, அன்பின் கட்டளை, தயாளம், சாந்தம், அமைதி, பொறுமை என்கின்ற பிரமாணங்கள் குழந்தைகள் மனதில் பதியும்படி குடும்பத்தில் உள்ளவர்கள், நண்பர்கள் முதலானவருடன் குழந்தை கொள்ளக்கூடிய உறவில் காணப்படும்படியாகவும் கற்றுக் கொடுக்க வேண்டும். எதை கற்றுக் கொடுக்கணுமா குழந்தைங்களுக்கு? கோல்டன் ரூல் என்ன பண்ணணும், நம்மளே ஃபாலோ பண்றது கஷ்டமா இருக்கு. கரெக்டுங்களா? கோல்டன் ரூல் என்னங்க, மற்றவங்க நம்மளுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை நம்ம என்ன பண்ணிடணும், அவங்களுக்கு செய்யணும் அப்படின்ற அந்த ரூலை இப்போ நம்மளுக்கு ஏன் கஷ்டமா இருக்கு, ஏன்னா வளர்ந்துட்டோம். இப்போ மாற்றிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஏன்னா இப்போதான் நம்ம சத்தியத்தில் வந்திருப்போம். இதை என்ன பண்ண சொல்றாருன்னா சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு அதை சொல்லி கொடுத்துருங்க. அவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்க என்ன பண்ணணுமோ அதை இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, அவங்க கூட இருக்கவங்க, அந்த ரிலேஷன்ஸ், குழந்தைங்க எல்லாத்தையுமே என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா இவங்க அதை அங்கே பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா இதை பெற்றோர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே கற்றுக் கொடுக்கணும். இதை கற்றுக் கொடுக்கல அப்படின்னா இதுக்கும் அதே தான் சொல்றாரு. அவங்க வயசானதுக்கு அப்புறம், அதாவது பெற்றோர்கள் வயசானதுக்கு அப்புறம் நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோமா, ஏண்டா இதை கற்றுக் கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோராக இருக்க நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் சொல்றாரு. அதை கூட படிச்சிடலாம். நல்ல மனம் படைத்த பெற்றோர்களின் இருதய வேதனைகளுக்கும் கண்ணீருக்கும் பிள்ளைகளின் வழி தவறிய போக்கும் தன்னிச்சையான செயல்களுக்கும் சுயநலம் இளமையில் ஒழுங்கீனமான செயல்கள் காரணமாக அமைந்து விடுகின்றன. இதற்கு காரணமாக அவர்கள் குழந்தையாக இருக்கும்போது பெற்றோர்கள் தங்கள் கடமைகளை சரிவர செய்யாமல் விட்டதே. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த குழந்தைகள் எல்லாமே தவறான ஒரு போக்கில் போகிறாங்க. தன்னிச்சையான செயல்கள், அவங்களே முடிவெடுத்துக்கிறாங்களா பெற்றோர்களை கேட்காம, அதே சுயநலமாக இருக்கிறாங்களா, அதேமாதிரி இளமையில் ஒழுங்கு இல்லையா, ஓகேங்களா, யூத் ஸ்டேஜில். ஸோ இந்தமாரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம பெற்றோர்கள் அந்தந்த ஏஜில் அதை கண்டிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா பின்னாடி உட்காந்து ஃபீல் பண்ணுவோமா. அதுதான் கடைசியாக சொல்ற, தங்கள் கடமைகளை சரிவர செய்யாமல் விட்டு விட்டதே அதுக்கு காரணம். ஓகேங்களா? பின்னாடி உட்காந்து நம்ம ஃபீல் பண்ணாமல் இப்பயே நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பிரதர் அட்வைஸ் கொடுக்குறாருன்னா சின்ன வயசுலேருந்தே முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்த ஒரு டிசிப்ளின்குள்ள குழந்தைகளை நீங்கள் என்ன பண்ணிடுங்கன்னா அங்கே எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். தொடர்ந்து படிக்கலாம் சிஸ்டர். அதே வேளையில் பெற்றோர்களது அன்றாட வாழ்க்கையிலும் ஆண்டவரோடும் சக குடும்ப அங்கத்தாரோடும் சக மனிதர்களோடும் கொண்டுள்ள உறவிலும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற கருத்துக்களை தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் நடத்தி காண்பிக்கும்படி குழந்தைகள் எதிர்பார்ப்பார்கள் என்பதை அவர்களும் கற்றுக்கொள்கிறார்கள். ஓகேங்களா? இப்ப பெற்றோர்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா நல்லா கவனிக்கிறாங்க. யாரு? குழந்தைகள். ஓகேங்களா? அதான் சொல்ற, பெற்றோர்கள் அது அன்றாட வாழ்க்கையிலும் நம்ம டெய்லி என்ன பண்றோம் அப்படின்றத பாக்குறாங்க. ஆண்டவரோடு சக குடும்ப அங்கத்தினரோடும் சக மனிதர்களோடும் கொண்டுள்ள
உறவிலும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற கருத்துக்களை, ஓகேங்களா, நம்ம மற்றவங்களோட பழகிற விஷயம். ஸோ இது எல்லாத்தையுமே யார் பார்த்துட்டு இருக்கிறா? நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை யார் பார்க்குறா அப்படின்னா குழந்தைகள் அங்கே பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதை தான் சொல்கிறார். என்னன்னா, இதை பார்த்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்க அதை கற்றுக்குவாங்க. இப்போ நம்ம எக்லீஷியா வந்தால் எப்படி இருப்போம்? எல்லாத்தையும் ரொம்ப நல்லா பழகுவோம், நல்லா இருப்போம். வீட்டுக்கு போனால் குழந்தைகள் கவனிக்கும், ஓ அப்பா இங்கே வந்தால் ஒரு மாதிரி இருக்கிறாரு, வீட்டுக்கு வந்தால் ஒரு மாதிரி இருக்கிறாரு. பிள்ளைகள் அதை பார்த்து கற்றுக்குங்க, ஓகேங்களா. அதான் அவருடைய நம்மளுடைய ஸ்பீச், பேசுகிற விஷயம், கிரியைகள், சின்ன சின்ன விஷயம் நம்ம செய்கிறத கூட நம்ம குழந்தைகள் கவனிக்குமா. அதான் சார், சின்ன ஸ்மால் திங்ஸ் நம்ம சின்ன விஷயம் கூட குழந்தைங்க கவனிக்கிறாங்க. அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள், நம்ம மொபைல் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, யார் கவனிச்சிட்டு இருப்பா? நம்ம இப்போ இருக்க டெக்னாலஜி ரீல்ஸ் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, மொபைல் ஃபேஸ்புக்கில் இல்லை ஏதோ ஒன்றில் பார்த்துட்டு இருக்காங்கன்னா யார் அதை பாப்பா பக்கத்தில் உட்காந்து? அவங்கள மட்டும் நீ போய் பைபிள் எடுத்து படினா படிப்பாங்களா? நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? நீ அதை பண்ணினா நானும் அதை தான் பண்ணுவேன். நீ டிவி பார்க்குறியா, நீ மேட்ச் பார்க்குறியா, அப்போ நானும் என்ன பண்ணுவேன்? அதை தான் பார்ப்பேன். கரெக்டுங்களா? நம்ம பண்ணுற சின்ன சின்ன விஷயமா இருக்கும், அதை யார் பார்த்துக்கிட்டே இருக்கிறா? குழந்தைகள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவங்க ஈஸியாக கெட்டு போகிறதுக்கு யாரே காரணமாயிடுவோம் அப்படின்னா நம்மளே அங்கே காரணமாயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதனால தான் நம்மளுடைய பேச்சுலேருந்து ஏதோ ஒரு டென்ஷனில் இருப்போம், எதுவாக எப்பயுமே நம்ம என்ன பண்ணிடணும்னா, ஏதோ ஒரு டென்ஷனில் இருந்தால் கூட எப்படி தான் பார்த்து பேசணும். ஆமாம், குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த ஒரு சூழ்நிலையில் நம்மளுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம தான் என்ன பண்ணிக்கணும்னா அங்கே பார்த்துக்கணும் அப்படின்றோம். ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்து பார்த்து அந்த குழந்தைகளை வளர்த்தாதான் அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவங்க என்ன ஆவாங்கன்னா இப்பயிலேருந்தே அவங்க ரெடி ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா பிரதர் அங்கே நம்மளுக்கு சொல்கிறாரு. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்ன ஆட் பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம பெற்றோர்கள், அந்த ஒரு குடும்பம் எந்த அளவில் வறுமையில் இருந்தாலும் சரி, அந்த ஒரு குடும்பத்தில் எது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தூய்மை, பியூரிட்டி அங்கே இருக்கணும். வீட்டின் சூழ்நிலை எவ்வளவுதான் ஏழ்மையானதாக இருந்தாலும் தூய்மையாக காணப்பட வேண்டும், ஓகேங்களா. என்னதான் ரொம்ப புவராக இருந்தால் கூட அந்த ஒரு ஃபேமிலி எதில் ஒழுங்காக இருக்கணும்? அந்த ஒரு தூய்மையில் அவங்க என்ன பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னா அங்கே உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் சொல்கிறாரு. பர்ஃபெக்டாக 100% இருக்கணும் அப்படின்றது என்ன இல்லைங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா நம்ம எல்லாருமே அதான் சொல்கிறாரு, புரோக்கன் வெசல்ஸ், உடைந்த பாத்திரம் தான் நம்ம எல்லாருமே. ஸோ 100% பியூரிட்டியாக நம்ம என்ன பண்ண முடியாது, அங்கே இருக்க முடியாது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய வீட்டை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தூய்மையாக வச்சுக்கணும். அதில் ஒரு பாயிண்ட் என்ன ஆட் பண்ணுறேன்னா கிளென்லினஸும் ஆட் பண்ணுறார். வீட்டை எப்படி வச்சுக்கணுமா? சுத்தமாக வச்சுக்கணும். குழந்தைங்கள் இருக்க வீடு எப்படி இருக்கணும்னா சுத்தமாக இருக்கணும். அது தேவனுடைய வீடை போல இருக்கணுமா. எது தேவனுடைய வீடு? எக்லீஷியான்னு. அப்போ எக்லீஷியா எப்படி இருக்கணும்? ஆமாம், ஓகேங்களா. ஸோ அதே போல் எப்படி இருக்கணுமா, நம்மளுடைய வீடு எப்படி இருக்கணுமா? தூய்மையாக இருக்கணும். லைக் காட்ஸ் ஹவுஸ், தேவனுடைய வீடை போல இருக்கணும். இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு, என்னன்னா பரிசுத்த ஸ்தலத்தை போல இருக்கணுமா, ஓகேங்களா. ஸோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணிக்கணுங்க, வெறும் க்ளீன் பண்ணுறது மட்டும் இல்லை, நம்மளும் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு பியூராக நம்மளும் பெற்றோர்களும் என்ன பண்ணணும்னா அங்கே இருக்கிறவர்களாக அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறோம். அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்றாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, குழந்தைகளுக்கு வீடு அப்படின்னு ஒன்று சொன்னாவே அவங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்றார், ஓகேங்களா. குழந்தைங்களுக்கு வீடு அப்படின்னு சொன்னாவே குழந்தைங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? வீட்டுக்கு போனால் டிவி பார்க்கலாம், அப்பா மொபைல் தருவார், அதெல்லாம் ஞாபகம் வரக்கூடாது, ஓகேங்களா. ஸோ ஒரு குழந்தைங்களுக்கு வீடு அப்படின்னு சொன்னாவே அதுங்களுக்கு என்ன ஞாபகம் வரணுமா, பெற்றோர்களுடைய அன்பான வார்த்தைகள். அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்றாரு, கிரேஷியஸ் அண்ட் லவ்லி வேர்ட்ஸ், ஓகேங்களா. அன்பா வீட்டுக்கு போனோன்னா எங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, என்ன அன்பா பராமரிப்பாங்க, அன்பா பேசுவாங்க அப்படின்றது அவங்க மைண்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன வரணுமா அங்க வரணும். அடுத்தது பிரேயர், ஓகேங்களா, குடும்ப ஜபம், ஓகேங்களா. இந்த விஷயம்லாம் என்ன பண்ணணும்னா குழந்தைக்கு வீடை பத்தி சொல்லு அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு மைண்டுக்கு வரணும். அப்புறம் என்ன சொன்னா, பீஸ், சமாதானம், பிளசண்டா. ஒரு வீடு அப்படின்னா ஒரு பிளசண்டா இருக்கிற ஒரு ஃபீலிங் என்ன இருக்கணும்னா அந்த குழந்தைங்களுக்கு அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்றாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பெற்றோரா இருந்து இவ்வளவு நேரம் பார்த்தோம்ல, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும்
நம்ம கரெக்டாக அப்படியே பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த குழந்தைகள் என்ன பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆண்டவரை பிரியப்படுத்த வாஞ்சை உள்ளவனா ஆகுமா. ஓகேங்களா. இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளை நம்ம இந்த ஒரு டிசிப்ளின்குள்ளே அப்படியே வளர்த்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுடைய யங் ஏஜ்லேருந்து, ஓகேங்களா, விவரம் தெரிஞ்ச ஒரு காலத்துலேருந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா ஆண்டவருக்கு தேவனுக்குன்னு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேவனை எப்படி பிரியப்படுத்தலான்னு இவங்க யோசிப்பாங்களாம். ஒரு வாஞ்சை இருக்குமா அவங்களுக்குள்ள. ஓகேங்களா. அதேமாரி கீழ்ப்படிய வாஞ்சை உள்ளவனாக, ஓகேங்களா, எப்படி தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு டிசிப்ளினா இருக்கலாம், எப்படி தேவனை நம்ம பிரியப்படுத்தலாம் அப்படின்றது நம்ம இல்லை, யார் யோசிக்கணும்? குழந்தைகள் யோசிக்கணும். அப்படின்னா அப்ப நம்ம எப்படி இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய லெவல் தான் எங்க அடுத்தது பதிய வச்சுட்டு இருக்கிறோம்னு சொல்றோம்ல. ஸோ அடுத்தது அவங்களுக்கு அது போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்தது ஒரு முக்கியமான பாயிண்ட் பிரதர் எழுதியிருக்கிறாரு, படிச்சிடலாம். அவன் 10 அல்லது 12 வயதை எட்டிய காலத்திலிருந்து ஆண்டவருக்கென தன்னை முற்றிலுமாக அர்ப்பணிப்பது சரியானது என கூறி உற்சாகப்படுத்திட வேண்டும். மேலும் அவன் விஷயங்களை சரியானபடி புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கும் போது அவன் ஆண்டவருக்கு முன்னால் எடுக்கும் நிலைமையானது பெற்றோர்கள் மூலமாதான் இருக்கிறது என்பதை அவன் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஓகேங்களா. எந்த வயசுல இருந்துங்க ஒரு குழந்தை 10-12 வயசுனா என்ன படிச்சுட்டு இருப்பாங்க? 6th இருக்குமா, 7th, 6th 7th, ஓகேங்களா. அந்த வயசுலயே அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றோம், ஆண்டவருக்கென தன்னை முற்றிலுமாக, இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கான்செக்ரேஷன் போட்டிருக்கோம். ஓகேங்களா. முற்றிலுமாக அர்ப்பணிப்பது சரியானது என்று அவங்களுக்கு உற்சாகப்படுத்த வேணும். நீ இந்த வயசுல இருந்தே நீ என்ன பண்ணுமா, தேவனுக்குன்னு நீ என்ன பண்ணிடு, முற்றிலுமா உன்னை அர்ப்பணம் செய்யு அப்படின்னு நம்ம என்ன பண்ணணுமா சொல்லி கொடுத்தாங்க, வளர்க்கணும். அதுதான் சொல்றாரு. அந்த குழந்தைங்களுக்கு அந்த வயசுல என்ன தெரியாது, நிறைய விஷயம் தெரியாது தான், மெச்சூரிட்டி இருக்காது தான். அதுக்கு தான் அவர் சொல்றாரு. ஆனா அவங்க யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்னா அந்த புது சிருஷ்டியின் பெற்றோர்கள் என்ன பண்ணிருக்கணும், டிபெண்ட் பண்ணி இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அவங்க ஏதாவது முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஒரு 10-12 வயசுல முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க யாரை கேட்டு தான் அந்த முடிவு எல்லாமே எடுக்கணும் அப்படின்னா பெற்றோர்களை கேட்டு எடுக்கணும். ஆனா அவங்களுடைய மைண்ட் எதுக்கு ரெடியாகி இருக்கணும் அப்படின்னா ஃபுல்லி கான்செக்ரேஷனுக்கு அவங்களுடைய மைண்ட் என்ன ஆயிடணுங்க, 10-12 வயசுல இருந்தே ரெடி ஆகணும்னா அப்ப என்ன பண்ணும், கருவுல இருந்தே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாதான். இப்போ கூட அது ரொம்ப கஷ்டம் தான். ஓகேங்களா. இயேசு கிறிஸ்து 12 வயசுல தான் என்ன பண்ணாருங்க, போய் பேசினாரு. ஓகேங்களா. ஸோ அங்கேருந்தே நம்ம என்ன பண்ணணும்னா ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தொடர்ந்து படிக்கலாம் சிஸ்டர். இது வந்து ஒரு 10-12 வயசு சொல்றாரு. இப்ப அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு சொல்றாரு, படிச்சிடலாம். ஆனால் மனதில் முதிர்ச்சியை பெறும் அளவின்படி ஆண்டவரிடத்தில் தனிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பை அவனிடத்தில் எதிர்பார்க்கிறார்கள். இப்படியாக பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு குழந்தை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்ய தவறினால் அல்லது மறுத்தால் அப்பொழுது வீட்டில் உள்ள தூண்டுதல் இன்னும் தொடரும் என்று நிச்சயித்துக் கொள்ளலாம். ஓகேங்களா. அப்ப அவங்க ஏதாவது மிஸ் பண்ணும் போது என்ன பண்ணணும் பெற்றோர்கள், ஏன்னா 10-12 வயசு தான், அவங்க மிஸ் பண்ணும் போது அப்படியே விட்டுறக்கூடாது, பையன் அப்படியே போயிட்டான் அப்படின்ட்டு என்ன பண்ணிடணும், தொடர்ந்து நம்ம தூண்டிக்கிட்டே இருக்கணும் குழந்தைகளை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தொடர்ந்து படிக்கலாம் சிஸ்டர். ஆனாலும் மன வளர்ச்சியின் பருவம் அடைந்த பின்னரும் ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்யப்படாமல் இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒருவன் கிருபையில் சிங்காசனத்தில் நெருங்குவதற்கும். அப்ப என்னன்னா, ஆனாலும் மன வளர்ச்சியின் பருவம் அடைந்த பின்னரும் என்ன வயசு இருக்கலாம், மன வளர்ச்சி மெச்சூரிட்டி வந்துருச்சு, என்ன வயசு இருக்கும், என்ன பிரதர், டீனேஜ். ஓகே. 16-18 வயசு, 20 வயசு சொல்லாங்களா, 20 years. ஓகேங்களா. 20 வயசு ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, பிரதர் வயசு சொல்ல நம்மளா எடுத்துக்கிறது தான். ஓகேங்களா. என்ன சொல்றாருன்னா, மன வளர்ச்சி அவங்க நல்லா மெச்சூர் ஆயிட்டாங்க அப்படின்னும் போது ஆண்டவரோட உடன்படிக்கை செய்யப்படாமல் இருக்கும் போது, அவங்க 20 வயசு ஆயும் அவங்க கான்செக்ரேஷன் பண்ணல அப்படின்னா, அவங்க மைண்ட் அதுக்கு செட் ஆகல அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒருவன் கிருபையின் சிங்காசனத்தை நெருங்குவதற்கும். தொடர்ந்து படிக்கலாம் சிஸ்டர். மேலும் ஆண்டவர்களுக்குள் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறவைகளை அவன் சுதந்திரித்துக் கொள்வதற்கும் அவன் தயங்கலாம். ஏனெனில் அவன் அவருக்கு சொந்தமானவனாக மறுத்து விட்டான். ஏன்னா அவ்வளவு வயசு ஆயிடுச்சு, அப்பயும் அந்த ஃபுல்லி கான்செக்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் அந்த பையனுக்கு வரல அப்படின்னா, அதுதான் சொல்றாரு, அவங்க என்னது கிருபையின் சிங்காசனம். ஓகேங்களா. அந்த கிரேஸ் என்ன பண்றாங்க, அவங்க மிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாரோட கிரேஸ,
தேவனுடைய கிரேஸ் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் அதை மிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மேலும் அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதுதான் கீழே கடைசியாக சொல்லும்போது, அவன் தயங்காமல், ஏனெனில் அவன் அவருக்கு சொந்தமானவனாக ஆக மறுத்து விட்டான். ஓகேங்களா? ஏன்னா அந்த ஒரு கான்சென்ட்ரேஷனுக்குள்ள போகும்போது தான், அந்த ஒரு அர்ப்பணிப்புக்குள்ள போகும்போது தான் என்ன ஆகுறோங்க, நம்ம தேவனோட ஒரு ரிலேட்டிவ். ஓகேங்களா? அந்த பிள்ளைகளா நம்ம மாறுறோம். ஓகேங்களா? ஸோ அந்த கிரேஸை நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம்னா, அவங்க மறந்துடுறாங்க, மறுத்து விடுறார்கள். அவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க, நீங்களாம் எனக்கு வேணாம், நான் என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு நிறைய பேர் இருக்காங்க, அதனால நான் என்ன பண்ணல, உங்களோட கான்சென்ட்ரேஷன்லாம் நான் பண்ண மாட்டேன். இது எப்போங்க, நல்லா மெச்சூர் ஸ்டேஜ் வந்தும் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களே அந்த கிருபையின் சிங்காசனத்தை என்ன பண்ணிடுறாங்க, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் சொல்ற. ஸோ இந்த மாதிரிலாம் குழந்தைய நம்ம வளர்த்து எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா, அதுதான் சொல்ற, அந்த குழந்தை நாளைக்கு பெற்றோரா மாறுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நல்லா வளர்ந்துகிட்டே வருது, இந்த ஒரு சத்தியத்துல, இந்த ஒரு டிசிப்ளின்ல வளர்ந்துகிட்டே வருது. அந்த குழந்தை நாளைக்கு என்ன ஆகுதுங்க, கல்யாணம் ஆகி அது ஒரு பெற்றோரா மாறும் போது அது என்ன பண்ணணும்னு சொல்றாருன்னா, அந்த ஜீல் அந்த குழந்தை என்ன பண்ணாதுங்க, விட்டுடாது. கரெக்டுங்களா? ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்க பெற்றோர் எப்படி வளர்த்துருப்பாங்க, அந்த ஒரு ஜீல்லையே வளர்த்துட்டு வந்திருப்பாங்க, அந்த ஸ்பிரிச்சுவல்லே வளர்த்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்க என்னதான் கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றுக்கிட்டா கூட அவங்களுக்கு அது எது குறையாது அப்படின்னா, இந்த ஒரு ஜீல் என்ன ஆகாதுங்க, அது குறையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குழந்தைகளுக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதை சொல்லி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஒரு ஃபேமிலியே எப்படி இருக்கும் அப்படின்னா, அதான் சொல்கிறேன், ரொம்ப பிளெஸ்டாக இருக்குமா. ஓகேங்களா? அப்பா அம்மாவும் அப்படி இருக்கிறாங்க ஸ்பிரிச்சுவலா, குழந்தையும் ஸ்பிரிச்சுவலா இருக்குது, எல்லாமே தேவனுக்குன்னு ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறான். அப்படின்னு இருக்கும் போது அந்த ஒரு ஃபேமிலியை தான் சொல்கிறேன், பிளெஸ்டு கிரேஷியஸ்லி ஃபார் ஷுவர். கண்டிப்பா அந்த குடும்பத்தை தேவன் என்ன பண்ணுவாராம், ஆசீர்வதிப்பாரு. ஓகேங்களா? கண்டிப்பா அது அங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா பாக்குறோம். ஸோ இப்பையிலேருந்தே அந்த குழந்தைய வளர்த்தாதான் அது என்ன பண்ணுங்க, அடுத்த ஜென்ரேஷனுக்கு, ஓகேங்களா, அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இது கூட படிச்சிடலாம் சிஸ்டர். இப்படியாக அன்பின், இரக்கத்தின், பொறுமையின், சாதுவான தன்மையின், இனிமையான வாசனையுள்ள ஒரு வீட்டோடு ஆண்டவருடைய ஆவி இல்லாத வீட்டை ஒப்பிட்டு பார்க்கும்போது, ஆண்டவருடைய ஆவி இல்லாத வீட்டில் சுயநலம்தான் சட்டமாக இருக்கிறது. ஓகேங்களா? எது இருக்குது அந்த வீட்டுல, எந்த வீட்டுல, எந்த வீட்டுல வெறும் சுயநலம் தான் இருக்குது. ஆமா. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அன்பு, இந்த மாதிரி இருக்கிற கருணை, இந்த மாதிரி எந்த விஷயமுமே இல்லை அப்படின்னா அந்த வீட்டில், அங்கே எதே இல்லை அப்படின்னா ஸ்பிரிட்டே இல்லை. ஓகேங்களா? ஸ்பிரிட் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அங்கே எது இல்லை அப்படின்னா, எது மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா, சுயநலம் மட்டும்தான் அந்த வீட்டில் என்ன ஆயிட்டு இருக்குங்க, அங்கே இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து படிக்கலாம் சிஸ்டர். இப்படியான வீட்டில் உள்ள குழந்தைகள் பெற்றோர்களுக்கு இடையில் உள்ள வாக்குவாதங்களை கவனிக்கிறது. மேலும் எப்படி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் தனது சுயத்தை மட்டும் நிலைநாட்ட ஒருவருக்கொருவர் முயற்சிக்கிறார்கள் என்பதை குழந்தை கவனிக்கிறது. ஓகேங்களா? அந்த குழந்தை இப்ப என்ன பண்ணுதுங்க, அந்த வீட்டுல அன்பு இல்ல, எதுவுமே டிசிப்ளின் இல்லை, எதுவுமே இல்லைன்னா ஸ்பிரிட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இப்ப அந்த வீட்டுல எது மட்டும்தான் இருக்கும், சுயநலம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஸோ அப்படி சுயநலமா இருக்கும் போது பெற்றோர்கள் அது பார்க்கும் போது அந்த வீட்டுல என்னதான் இருக்கும், வெறும் வாக்குவாதம், சண்டை. ஏன், ரெண்டு பேருமே விட்டு தர மாட்டாங்க. அப்பாவும் விட்டு தர மாட்டாரு, அம்மாவும் விட்டு தர மாட்டாங்க. ரெண்டு பேரும் சுயநலமாவே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, பேசிட்டு இருப்பாங்க. இதை பார்க்கும் போது குழந்தை என்ன பண்ணுங்க, ஆமா. ஓகேங்களா? சோ அது நம்மள்ட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தொடர்ந்து படிக்கலாம் சிஸ்டர். இப்படிப்பட்ட வேளையில் குழந்தைகள் காதில் விழுவதெல்லாம் கடிந்து கொள்ளுதலும், புகார் கூறுதலும், குற்றம் கண்டுபிடித்தல், கோபமான வார்த்தைகள், கடுமையான சத்தங்கள் போன்றவைகள்தான். இவைகள் பிள்ளைகளுக்குள் தொற்றிக்கொள்கின்றன. அவர்களும் இதற்கு பின்னர் சிறிய விஷயங்களுக்காக கூட, ஓகேங்களா, இது எல்லாமே என்ன ஆயிடுதுங்க, பிள்ளைகள் பார்த்து 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 அவங்களுக்குள்ள தொற்றிக்கொள்ளுது அப்படின்றாரு. தொடர்ந்து படிக்கலாம் பாருங்க. இதனால அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுமா, படிக்கலாம் சிஸ்டர். அவர்கள் இதற்கு பின்னர் சிறிய விஷயங்களுக்கு கூட வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். ஓகேங்களா? சின்ன விஷயத்துக்கு கூட அந்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, விட்டுத்தர மனசே அவங்களுக்கு வராது, வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன், பெற்றோர்களை பார்க்குறாங்க, அவங்க விட்டு தர மாட்டேங்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள எப்படி இருக்கிறாங்க, வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை பார்த்து இந்த பிள்ளைகளும் என்ன பண்ணுன்னா, சின்ன விஷயத்துல கூட என்ன பண்ண மாட்டாங்க,
விட்டு தரணும் அப்படின்ற ஒரு ஹேபிட்டே என்ன ஆகாதுன்னா அந்த குழந்தைகளுக்கு வராது அப்படின்றாரு. தொடர்ந்து படிக்கலாம் சிஸ்டர். ஒருவரோடு ஒருவர் கோபமாக பேசுகிறார்கள், வீட்டை எப்பொழுதும் குழப்பத்தில் வைக்கிறார்கள். வீட்டில் காணப்படும் இந்த சுயநலம் தொடர்ச்சியாக இருக்கும்போது இது குழந்தையின் மனதிலும் நடத்தையிலும் வளர்ச்சி பெறுகிறது. ஓகேங்களா? ஸோ இது மட்டும்தான் என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னா அந்த குழந்தையோட மைண்ட்ல என்ன ஆயிட்டு இருக்கும்னா அங்கே பதிஞ்சுக்கிட்டு இருக்கும். அது மட்டும்தான் அங்கே வளர்ந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்னா அங்கே பார்க்குறோம். அடுத்தது ஒரு பாயிண்ட் சொல்றாரு. என்ன அப்படின்னா இந்த வார்த்தையை யூஸ் பண்றாரு, லிட்டில் ராஸ்கல். இப்போ குழந்தைகளை நம்ம என்ன திட்டுவோங்க? நம்ம என்னென்னமோ திட்டுவோம், கரெக்டுங்களா? அதெல்லாம் இங்க சொல்ல முடியாது. பிரதர் யூஸ் பண்ண வார்த்தை லிட்டில் ராஸ்கல். ஓகேங்களா? இப்படிதான் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வார்த்தையை வச்சு இப்போ குழந்தைகளை திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க பெற்றோர்கள். ஓகேங்களா? ஸோ அப்படி திட்டும் போது அந்த ஒரு குழந்தையோடைய மனசு எப்படி இருக்கும் அப்படின்றத அங்கே சொல்றாரு. ஓகேங்களா? இந்த சின்ன வார்த்தைக்கு நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்றோன்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், யோசிச்சுக்கலாம். ஓகேங்களா? முதலாவது குழந்தை மன வேதனைப்படுகிறது. அவங்களோட மனசு என்ன பண்ணுதான்? இந்த சின்ன வார்த்தைக்கு அந்த குழந்தைகள் என்ன பண்ண மனசு வேதனை, என்ன நம்மளை போய் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள் என்ன பண்ணுமா, மனசு வேதனைப்படும். அடுத்து போக போக இதே மாதிரி திட்டிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சொல்றாரு, பின்பு கடின மனதாக ஆகிறது. போக போக இந்த மாதிரி திட்டிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, கடிஞ்சு கொண்டுகிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணிடும், மனசு அவங்களுடைய குழந்தைகளோட மனசு என்ன ஆயிடுங்க, கடினமாயிடும் அப்படின்றார். போக போக அது என்ன ஆயிடும்னா மங்கி போயிடும், மழுங்கி போயிடும். கரெக்டுங்களா? ஒண்ணுமே அவங்களுக்கு இருக்காது. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ஸ்டேஜுக்கு யாரையும் எடுத்துட்டு போய் விட்டுருவோம், பெற்றோராக இருக்க நம்மளே என்ன பண்ணுவோம்னா அங்கே எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொல்றாரு, இந்த மாதிரிலாம் போயிட்டே இருக்கும், இந்த மாதிரிலாம் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு காலத்துல அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அப்படிதான் திட்டுவாங்க அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ பயமே போயிடுமா, அப்பா அம்மாட்ட என்ன ஆயிடுமா, ஒரு பயமே இருக்காங்க, திட்டுவாங்க அப்படின்ற ஒரு பயமே இல்லாத நிலைமைக்கு பிள்ளைகள் என்ன பண்ணிடுவாங்கன்னா அங்க வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த அளவுக்கு சின்ன வயசுல உங்களுக்கு பயந்தாங்களோ அதே ஃபாஸ்ட்டுக்கு அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த பயம் அவங்க உங்களை விட்டு போயிடும். அதான பெற்றோரை விட்டு அங்க போயிடும். எந்த அளவுக்கு ஃபாஸ்டா போச்சோ அந்த ஒரு பயம் அதே அளவுக்கு ரிட்டர்ன் ஆயிடும் அப்படின்ற ஒரு விஷயத்த அங்க சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆட் பண்றாரு, இது நம்மளுக்கு பொருந்தாது. ஏன்னா இப்ப அமெரிக்காலாம் என்னங்க, குழந்தைகளை அடிச்சா என்ன பண்ணுவாங்க, குழந்தைகள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன பண்ணிடுவாங்க, ஆமா பெற்றோர்கள் அதான். ஓகேங்களா? ஸோ அதனால அவங்க ஊருக்காக அதை சொல்றாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா? குழந்தைங்களை அடிக்கக்கூடாது, இது ரொம்ப திட்டக்கூடாது, இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. குழந்தைகள் போய் அந்த 911 ஏதோ கால் பண்ணி சொல்லுவாங்க, சொல்லிட்டா என்ன ஆயிடுங்க, போலீஸ் நேரா வந்து அரெஸ்ட் பண்ணிடும் பெற்றோர்களை. ஓகேங்களா? ஸோ இது வந்து குழந்தைகளுக்கு தெரியாத வரைக்கும் தான் அந்த பெற்றோர்களுக்கு மரியாதையாம். ஓகேங்களா? ஏன்னா இந்த அவங்க கொஞ்சம் வளர்ந்து இந்த மாதிரிலாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சுத்தமா பெற்றோர்கள் மேல என்ன ஆயிடுமா, அந்த ஒரு பயமே இல்லாம போயிடும். ஸோ அதனால நீங்க திட்டியோ அடிச்சோ அந்த குழந்தைய நீங்க என்ன பண்ணவே முடியாது, திருத்தவே முடியாது. நீங்க எதை தான் பேசா வச்சாகணும், அன்பு தான். ஓகேங்களா? அன்பை பேசா வச்சுதான் நீங்க நடத்தினாதான் அந்த குழந்தைய டிசிப்ளின்ல வருமோ ஒழிய நீங்க அடிக்கிறதோ திட்டுறதோ ஓகேங்களா பண்ணுறதுனால என்ன ஆயிடாது அப்படின்னா அங்க வராது. அதான் சொல்றாரு, அந்த ஊர்ல வந்து ஸோ இந்த மாதிரி லாஸ்லாம் இருக்குன்னு குழந்தைங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப போல்டா என்ன பண்ணுவாங்கன்னா டிசிஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா பெற்றோர்களுக்கு அந்த மதிப்பே இல்லாம போயிடும், ஒரு பயமே அங்க இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்க்கணும். இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்றாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு பெற்றோர் அம்மாவோ அப்பாவோ குழந்தைக்கு இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க, இதை நான் உங்களுக்கு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சொல்லிட்டு அவங்க செய்யாம இருந்தா அந்த குழந்தை எப்படி அவங்க பெற்றோரை பார்க்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆட் பண்றாரு. என்னங்க, ஒரு ஏதோ ஒரு அவசரத்துல ஏதோ சொல்லிடுறோம், இதை வாங்கி கொடுக்குறோம் இல்ல அதை செஞ்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம மறந்துடுறோம், செய்யல. அப்ப குழந்தைகள் நம்மளை எப்படி பார்க்குங்க? ஆமா, பொய். நம்ம வந்து இவங்க எப்பயுமே என்னதான் பண்ணுவாங்க, பொய் தான்ப்பா சொல்லுவாங்க. சொல்லுவாரு, இவர் ஒன்றும் என்ன பண்ண மாட்டாரு, செய்ய மாட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டிக்குள்ள போயிடும். குழந்தைகள் நம்மளை பார்க்கும் போதே இவர் பொய் சொல்லுவார்ப்பா. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோட பிள்ளைகள் நம்மளை என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னா அங்கே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் அங்கே ஏதாவது ஒன்று ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணியே ஆகணுமா? ஆமாம், கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். இல்லை நம்ம என்ன பண்ணக்கூடாது,
சொல்லாம இருக்கணும். ஓகேங்களா? ஏதோ ஒரு அவசரத்துல சொல்லிட்டா அதை கண்டிப்பா நம்ம என்ன பண்ணியே ஆகணும்னா அங்க செஞ்சே ஆகணும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அதை சொல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். கடைசி ஒரு பாயிண்ட் பார்த்து இன்னைக்கு பாடத்தை முடிக்கலாம். இது மட்டும் படிச்சிருங்க சிஸ்டர். இப்படியாக தன்னுடைய உண்மையான நோக்கத்தை பொறுத்தவரை குழந்தைகளுக்கு பொய் சொல்லவும், பயமுறுத்தவும், வாக்கு கொடுக்கவும், மற்றவர்கள் ஏமாற்றவும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு குழந்தை ஒரு கடினமான குணம் உடைய குழந்தையாக வளரவும் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் உண்டா? இப்ப எந்த பாயிண்டோட மேட்ச் பண்றாரு அப்படின்னா, ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாங்கல்ல பெற்றோர். ஓகேங்களா? பெற்றோர் ஒரு ப்ராமிஸ் கொடுத்துட்டு அவங்க அதை பண்ணாம இருக்கிறாங்கன்னா குழந்தைங்க எப்படி பார்ப்பாங்க? பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்கல்ல. ஸோ இது அவங்க மனசுல பதிய பதிய என்ன ஆயிடும் அப்படின்னா, அவங்க என்ன சொல்றாங்க, தன்னுடைய உண்மையான நோக்கத்தை பொறுத்தவரை குழந்தைக்கு பொய் சொல்லவும். ஓகேங்களா? நம்மளே என்ன பண்றோங்க, அப்பா அம்மா பொய் சொல்றாங்க, நானும் பொய் சொல்றேன், அப்பா போலயே இல்ல. ஓகேங்களா? பயமுறுத்தவும், வாக்கு கொடுக்கவும், மற்றவர்களை ஏமாற்றவும் கற்றுக்கணும். இதே போய் மற்றவங்களை என்ன பண்ணுங்க, ஏமாற்றுறோம். ஏன்னா இவங்க அப்பா இப்ப என்ன பண்ணிட்டாரு, இவங்களை குழந்தைய ஏமாத்திட்டாரு. இப்ப இந்த குழந்தை என்ன பண்ணுமா, வெளியில போய் மற்றவங்களை என்ன பண்ணிட்டு இருக்கோம், அவங்கள ஏமாத்திட்டு இருக்கோம். இது எல்லாமே யார் சொல்லி கொடுக்குறோம்? ஆமா, நம்ம ஏதோ இப்ப பேசும்போது நம்ம என்ன பண்ணணுங்க, இனிமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா, குழந்தைகளோட மனசுல என்ன ஆயிட்டே இருக்குன்னா அங்க பதிஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு குழந்தை ஒரு கடினமான குணமுடைய குழந்தையாக வருவதற்கு ஆச்சரியப்படுவது உண்டோ அப்படின்ற. அதனால என்ன பண்ணணும்னா, நம்ம எந்த அளவுக்கு அங்க கேர்ஃபுல்லா பேசணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை பிரதர் அங்க சொல்றார். ஓகேங்களா? அதான் பாத்தீங்கன்னா இங்க ஒரு பிக்சர்ல, இது அதுல இல்ல நம்ம போட்டது. இப்ப அவங்க அம்மா என்ன பண்ணுதோ அதே என்ன பண்ணுதுங்க அந்த குழந்தை பண்ணுது. ஓகேங்களா? எக்ஸசைஸ் பண்ணா பண்ணுது, சமைச்சா சமைக்குது, விளையாண்டா விளையாடுது. அம்மா பைபிள் படிச்சா குழந்தையும் படிக்கும். கரெக்டுங்களா? ஸோ எல்லாமே பேரண்ட்ஸோட கையில தான் இருக்கு. பேரண்ட்ஸ் போய் குழந்தைங்கள என்ன பண்ணக்கூடாது, நீ படி படி படின்னு சொல்லாம நம்ம எடுத்து படிச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா குழந்தைகள் என்ன பண்ணும், நம்மளை பார்த்துக்கிறதுக்கு. நம்ம பொய் சொல்றதை நிறுத்திட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா குழந்தைகள் என்ன பண்ணிடும், பொய் சொல்லாது. நம்மளுடைய குணலட்சணத்தை சார்ந்த குணம் கத்தாம வீட்டில் நம்மளுடைய கேரக்டரை காமிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதை பார்த்து பார்த்து அது பதிய வைக்கணும் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்களும் அதை கத்துக்கிட்டு அந்த ஒரு குணலட்சணத்துல அவங்க வளருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதோட பிரதர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாபிக்கை எழுதி முடிக்கிறார். ஓகேங்களா? அடுத்த வாரம் தேவனுடைய சித்தம் இருந்தா என்ன பண்ணலாம்னா அடுத்த ஒரு டாபிக் பிரதர் எழுதி இருக்கிறார். என்ன அப்படின்னா, நீதிமானாக்கப்பட்டு பிறந்த குழந்தைகள். ஓகேங்களா? அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக நம்மளுடைய மூத்த சகோதரர் எழுதியிருக்கிறாரு. தேவனுடைய சித்தம் இருந்தா அடுத்த வாரம் பார்க்கலாம். இங்கிலீஷ்ல என்னன்னா சில்ட்ரன் born in justification அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது மட்டுமாய் பொறுமையாக கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தேங்க்யூ.